வணக்கம். நம்ம சேனல்ல தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிற அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு சமுதாய தலைப்பை எடுத்துக்கொண்டு அதை பத்தி கொஞ்சம் பேச போறோம். எதிரிகளை வெல்லக்கூடிய யுக்திகள் என்ன? சாஸ்திரம் என்ன சொல்லுது? சாஸ்திரம் எதிரிகளை வெல்லக்கூடிய யுக்திகளாக 4 மெத்தடாலஜியை சொல்லுதுங்க. 4 முறைகள் சொல்லுது. ஏன்னா சாஸ்திரங்களினுடைய அடிப்படையில் தான் நம்ம வாழ்வியலை அமைக்க முடியும். எதிரிகளை வெல்லக்கூடிய 4 யுக்திகள் என்ன? சாமம், வேதம், தானம், தண்டம். இதாங்க இயற்கையாகவே உள்ள 4 யுக்திகள். சாமம் என்றால் சமாதானத்தினுடைய சுருக்கம்தான் சாமம். வேதம் என்றால் எதிரிகளை பிளவுபடுத்தி வெற்றியடைவது. தானம் என்றால் ஏதேனும் அவர்களுக்கு எதிரிகளுக்கு தேவையான ஒன்றை கொடுத்து அவர்களை சரிக்கட்டி அந்த சண்டை ஏற்படாமல் செய்து எதிரிகளை கட்டுப்படுத்தக்கூடிய முறை. சரி, இது 3மே சரியா வரலங்க, விளங்காத பாவிகளா இருக்கான் அப்படின்னு சொன்னா சண்டை போடுறதை தவிர வேற வழி இல்லை. அதான் தண்டம் அப்படிங்கிறது. ஆனா ஞானத்திலும் அறிவிலும் சகோதரத்துவத்திலும் சிறந்தவர்கள் இருக்காங்கல்ல, அவங்க எடுத்த உடனே இந்த தண்டத்துக்கு போக மாட்டாங்க. ஏதேனும் ஒரு முறையில இந்த முதல் சொன்ன 3 முறைகள்ல எதிரிகளை சண்டை போடாம தன்வசப்படுத்துறது எப்படின்னு தான் பார்ப்பாங்க. இதுதான் ஞானம் உள்ளவர்கள் அருளாளர்கள் செய்யக்கூடிய ஒரு வழிமுறை. இப்போ துரியோதன நயவஞ்சகமாக தர்மரை சூதாட அழைத்து சூதாடுவதற்கு ஒரு மன்னன் அழைத்தால் இன்னொரு மன்னன் கட்டாயம் வந்துதான் தீர வேண்டும் என்பது ஒரு மரபாக இருந்த அந்த காலத்துல சூதாட அழைக்கிறான். சரி என்று தர்மன் போக சகுனியால் வஞ்சகமாக சூதில் அனைத்தையுமே இழக்க வைத்து அவருடைய நாட்டை எல்லாம் கைப்பற்றி விட்டு 14 வருஷம் வனவாசம் போக வச்சுட்டாங்க. 14 வருஷம் வனவாசம் போயிட்டு வந்தா திருப்பி தரேங்கிறது தான் ஒப்பந்தம். ஆனா 14 வருஷம் கழிச்சு அங்க வரும்போது தரல. சாதாரண மனிதர்களாக இருந்தால் எடுத்த உடனேயே சண்டையை ஆரம்பித்து இருப்பார்கள். அவன் பெயரே தர்ம பிரபு அல்லவா. அவன் எப்படியாவது சண்டையை தவிர்க்க வேண்டும் என்பதற்காக கிருஷ்ண பரமாத்மாவை தூது அனுப்புகிறார். கிருஷ்ண பரமாத்மாவே தூது சென்று ஒருவன் கேட்கவில்லை என்றால் அவன் மாபாவி என்றுதானே அர்த்தம். கிருஷ்ண பரமாத்மா சென்று துரியோதன் அவையில, எப்பா நீ சொன்ன மாதிரி அவங்க 14 வருஷம் வனவாசம் போயிட்டு வந்துட்டாங்க, அவங்க தேசத்தை அவங்கள்ட்ட கொடுத்துரு, அவங்க வாட்டுக்கு ஆண்டுட்டு போட்டோம், உன் தேசத்தை நீ வச்சுக்கோன்னு சொன்னா அவன் கேட்பானா? கேட்கவில்லை. கேட்க மாட்டான் என்பது கிருஷ்ணருக்கு தெரியும். இருந்தாலும் தர்மன் அனுப்பியதால் சென்றார். சரிப்பா, பரந்த தேசத்துல ஒரு 5 நாடா கொடு அவனுக்கு, அவங்க 5 பேர் 5 நாட்டுல இருந்துட்டு போட்டோம், உனக்கு இன்னும் அதுல குறைய போகுது, 5 நாடு தானே உன்னுடைய பரந்த தேசத்துல சொன்னா அதையும் கேட்கல. சரி, ஒரு 5 கிராமங்களை கொடு, அவங்க வாட்டு இருந்துட்டு போட்டோம், அதையும் கேட்கல. 5 வீடாவது கொடு அப்படின்னு சொன்னா அதையும் கேட்கல. அப்ப இந்த மாதிரி மாபாவிகளுக்கு தண்டம் என்ற 4வது முறையைத்தான் மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது. அதனாலதான் குருஷேத்திர போரே வந்தது. சமாதானத்துக்கு எந்த வகையிலும் ஒத்து வராத சமயத்தில் என்ன செய்ய முடியும்? அதே மாதிரி ராவணன் சீதையை நயவஞ்சகமாக கவர்ந்து சென்று விட்டான். துரியோதனன் மண்ணாசையால் அழிந்தவன், ராவணன் பெண்ணாசையால் அழிந்தவன். அந்த ரெண்டையும் நம்ம இப்ப நினைவுபடுத்த வேண்டியிருக்கிறது. ராவணன் தான் தேவியை கடத்தி சென்று வந்திருக்கிறான் என்று தெரிந்த பின்னர் தேவியை மீட்பதற்காக சென்று போருக்கு முன்னால் அந்த இலங்கையில் வெளிப்புறத்தில் தங்கியிருக்கக்கூடிய ராமன், போர் என்று வந்தால் ஒரு இனமே அழிந்துவிடும், அந்த பாவம் நமக்கு வேண்டியதில்லை என்று சொல்லி அங்கதனை தூது அனுப்புகிறான் ராவணனிடம்.
ராவணன் மாபாவி கேட்பானா? எப்பா சீதையை அனுப்பி விட்டுட்டு இப்பமாவது நீ சமாதானமா போயிட்டேன்னா போரை தவிர்க்கலாம்னு அங்கதன் சொல்லவும், நீ யாரடா என்னை கேட்க என்று அங்கதனிடம் இந்திரஜித்துவை அனுப்பி சண்டையிட்டு அங்கதன் வந்து விட்டான். இந்த மாதிரி ஆள்களிடம் சமாதானம் பேசி பிரயோஜனம் இல்லை, போர் ஒன்றுதான் ஒரே வழி என்று சொன்னவுடன் அந்த போர் மூண்டு ராவணன் மாண்டுபட்டான். விநாசகாலை விபரீத புத்தி. விநாசகாலை விபரீத புத்தி. நாம் நாசமடையக்கூடிய நேரம் வரும் பொழுது நம்மளுடைய புத்தியும் அதுக்கு தகுந்தபடிதான் வேலை செய்யும். புத்தி இருக்கிறதே, அது வினைப்பயனை இழுத்து கொண்டு செல்லும். நாம் கெட்டுப்போகின்ற நேரம் வரும் பொழுது அதை முந்திக் கொண்டு செல்லும். அதே மாதிரிதான் துரியோதனனுக்கும் ராவணனுக்கும் அது சென்றது. ஆக சமாதானம் எடுபடவில்லை, போருக்கு வந்தது. ஆக முதலில் நாம் சமாதான முறையில் கண்ணன் தூது சென்றதைப் போலவும் ராமன் அங்கதனை தூது சென்றது போலவும் ஏதேனும் ஒரு வகையில் போரை தவிர்ப்பதற்கு சமாதான பேச்சுவார்த்தைகள் பலனளிக்கிறதா என்று பார்க்க வேண்டும். மனிதருள் மாணிக்கம் ஜவஹர்லால் நேரு இந்த வழிமுறையைத்தான் கையாண்டார். பஞ்சசீல கொள்கையை உருவாக்கினார். சமாதான புறாவை தூதுவிட்டார். அண்டை நாடுகள் எல்லாம் அதை உணர்ந்ததா? அவருடைய காலத்திலேயே சீனா போருக்கு வந்தது. அவளுடைய மகளின் காலத்தில் இந்திரா காந்தி அம்மையார் அவருடைய காலத்தில் பாகிஸ்தான் போருக்கு வந்தது. இவர்கள் எல்லாம் இந்த சமாதானத்தை விரும்பாதவர்கள். இப்ப சமாதானத்தை விரும்பாத சூழ்நிலையில் போர் வருவது தவிர்க்க முடியாதாகிவிடுகிறது. ஆனால் முதற்கண் சமாதான முயற்சியைத்தான் மேற்கொள்ள வேண்டும். தற்பொழுதும் நமது இந்திய அரசாங்கம் எதிரிகளிடம் சமாதான முயற்சியில்தான் அனைத்தையுமே தீர்வு செய்வதற்கு முயற்சி செய்கிறது. சமாதானத்தை உணராத தன்மையில் அவர்கள் செயல்படும் பொழுது போருக்கு செல்ல வேண்டியது அவசியமாகிறது. சமாதானத்தை உணர மாட்டார்கள். சாமம், அடுத்து பேதம். பேதம் என்றால் எதிரிகளினுடைய சக்தியை பிளவுபடுத்தி எதிரிகளை துண்டாக்கி வெற்றி பெறுவது, அதான் பேதம். ஆங்கிலேயர் இதைத்தான் செய்தார்கள். ஆங்கிலேயர்கள் இந்திய சமஸ்தானங்கள் ஒற்றுமையுடன் இருந்தால் நாம் அவர்களை வெல்ல முடியாது என்று கருதி இந்திய சமஸ்தானங்களை எல்லாம் பிளவுபடுத்தி சிறிது சிறிதாக ஆட்கொண்டார்கள். இப்ப கட்டபொம்மன் வரி கட்ட மாட்டேன்னு சொன்னான். ஆனா எட்டயாபுரம் சமஸ்தானம் பக்கத்துல இருந்தது சமஸ்தானம். அந்த எட்டப்பனுக்கும் கட்டபொம்மன் சாம்ராஜ்யத்திற்கும் பாஞ்சாலங்குறிச்சி நிர்வாகத்திற்கும் எட்டயபுரம் நிர்வாகத்திற்கும் சண்டையை மூட்டிவிட்டு எட்டப்பனை தன்மையை படுத்தி தான் அவன் கட்டபொம்மனை அழித்தான். இதான் பிரித்தாலும் சூழ்ச்சிங்கிறது. அதான் சாமம் பேதம். எதிரிகளை பிரித்து வெற்றி அடைகிறது. இப்பொழுதுமே நவீன கால தேர்தல் யுகத்தில் ஒரு கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியை பிரித்து நம் பக்கம் கொண்டு வந்து வெற்றி அடைகிறார்கள் அல்லவா? வலுவான கூட்டணி என்று அமைத்துக் கொள்கிறார்கள் அல்லவா? வலுவான கூட்டணி தான் வெற்றிக்கு அச்சாரமிடும் என்பதை உணர்ந்திருக்கிறார்கள். அப்ப இந்த கூட்டணியை பிளவுபடுத்தி எதிரியை பலவீனப்படுத்துவது இந்த பேதம் என்கிற முறை. எதிரிகளை பலவீனப்படுத்த வேண்டும். அதனாலதான் இப்போ ஒரு நாடு ஏதேனும் ஒரு வகையில் நமக்கு தொல்லை தருகிறது என்றால் அதற்கு எதிர்வினையாடக்கூடிய நாடுகளுடன் நான் நட்புறவு கொண்டால் அந்த நாட்டுக்கு பயம் வந்துவிடும். இதாம் சாமம் பேதம் என்கிறது. நீ அதிகமான வரி போட்டால் என்ன, என்னிடம் வர்த்தகம் செய்யக்கூடிய வேற நாட்களுக்கு பொருள்களை அனுப்புகிறேன் என்று நாம் முயற்சி செய்யும் பொழுது பேச்சுவார்த்தைக்கு வருவார்கள். நம்முடைய தொழில்நுட்ப வல்லுநர்களை எல்லாம் பணியாற்ற விடாமல் செய்யக்கூடிய சூழ்நிலையை ஒரு நாடு உருவாக்கிறது என்றால் வேறொரு நாட்டிற்கு சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்கக்கூடிய வேறு நாட்களுக்கு நாம் அனுப்புவதற்கு தயாராக இருந்தால் அவர்கள் வழிக்கு வந்து விடுவார்கள்.
இதான் சாமம் பேதம், எதிரியை பிரித்து பலவீனப்படுத்துவது. அடுத்து தானம். தானம் என்றால் ஏதேனும் ஒன்றை கொடுத்தாவது அந்த போரை தவிர்ப்பதற்கு பேர் தான் தானம். பழங்காலத்தில் குறுநில மன்னர்கள் எல்லாம் சக்கரவர்த்திகளிடம் வரிகளை செலுத்தி தானமாக கொடுத்து அந்த போர் வராமல் பார்த்து கொண்டிருந்தார்கள் அல்லவா? அது ஒரு விதமான தான முறை. ஒரு நாட்டு இளவரசனுக்கும் இன்னொரு நாட்டு இளவரசிக்கும் திருமணம் செய்து வைத்து பெண் தானம், கன்னிகா தானம் செய்து ஒரு நாட்டுடன் நட்புறவாக இருக்குமாறு செய்து போர் வராத சூழ்நிலையை உருவாக்கியிருந்தார்கள் அல்லவா? இப்படி ஏதேனும் ஒன்றை கொடுத்தாவது இந்த எதிரி திருந்துவானா என்று பார்க்கக்கூடியதுதான் தானம். நம் நாட்டில் ஓடக்கூடிய நதியை வேற நாட்டு மக்களும் தாகம் தீர்ப்பதற்கும் விவசாயத்திற்கும் பயன்படுத்தட்டுமே என்று நாம் அன்புள்ளம் அருளுள்ளம் கொண்டு இவ்வளவு காலம் கொடுத்து வந்தோம் அல்லவா? அது தான முறைதானே. அப்படி இருந்தும் அவர்கள் திருந்துகிறார்களா? திருந்தவில்லை என்றால் அதை நிப்பாட்டுவது தவிர வேறு வழி இல்லை. சண்டை போடுவதற்கு உரிய வழியை தேடுபவர்களுக்கு சண்டைதான் இட்டுவிட வேண்டும். ஆக இதான் தானம் என்ற முறை. சாஸ்திரம் என்ன சொல்கிறது? சாமம் பேதம் தானம், இந்த 3 முறைகளில் ஏதேனும் 1 முறைகளில் எதிரியை சமாதானப்படுத்த முடியுமா, போர் வராமல் தவிர்க்க முடியுமா என்று பார்த்து நாடுகளும் தேசங்களும் அமைதியாக இருக்குமாறு பார்த்துக்கொள் என்று சொல்கிறது. சரியா? இது எதுக்குமே வழியா வரமாட்டிருக்கான், எதுக்குமே வழிக்கு வராத ஒருத்தன் இருக்கான். துரியோதனனை போலவும் ராவணனை போலவும் தற்போது உள்ள இந்த பிரிவினைவாதத்தை ஊக்குவிக்கக்கூடிய பிரிவினைவாத சக்திகளுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நாடுகளைப் போலவும் ஒருத்தன் இருக்கிறார்கள் என்றால் அவர்களை வழிப்படுத்துவதற்கு தண்டம் என்ற போரை தவிர வேறு வழி இல்லாமல் போய்விடுகிறது. சாம பேதம் தானம் தண்டம். அப்படி தண்டம் என்று போரிடுவதற்கு நாம் ஏற்ற ஒரு சூழ்நிலைதான் அதற்கு தள்ளப்பட்டோம் என்றால் வினைவெளியும் தன்வெளியும் மாற்றான் வழியும் துணை வழியும் தூக்கி செயல் என்று வள்ளுவர் வழியில தான் அதை களம் அமைத்து வெற்றி கொள்ள வேண்டும். வினைவெளியும் இந்த போரினுடைய செயல்பாடுகள் எப்படியெல்லாம் போகும், இதனுடைய வீரியம் எப்படி இருக்கும், அதான் வினைவழி. தன்வழி நம்மிடமுள்ள படை வலிமை எப்படி இருக்கிறது, கப்பற்படையினுடைய வலிமை எப்படி இருக்கிறது, வான்படையினுடைய வலிமை எப்படி இருக்கிறது, காலாட்படையினுடைய வலிமை எப்படி இருக்கிறது, நம்மளுடைய அணு ஆயுதங்கள் படைக்கலங்கள் எல்லாம் எப்படி இருக்கின்றன, மற்றவர்களிடம் எப்படி இருக்கின்றன. வினைவெளியும் தன்வெளியும் மாற்றான் வழியும். எதிரி நாட்டில் உள்ள படைக்கலங்களுடைய வலிமை எப்படி இருக்கிறது, அவனுடைய வலிமை என்ன, நம்மை வெல்லும் அளவிற்கு படைக்கலங்களை உடையவனாக இருக்கின்றானா, அந்த படைக்கலங்களை எல்லாம் முறையாக பயன்படுத்துவதற்குரிய தகுதி வாய்ந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உடையவனாக இருக்கிறானா, வீரர்களை உடையவனாக இருக்கிறானா. இடைவெளியும் தன்வெளியும் வினைவெளியும் தன்வெளியும் மாற்றான் வழியும் துணை வழியும் தூக்கி செயல். அவனுக்கு துணையாக வரக்கூடிய வேற நேச நாடுகள் இருக்கிறதா, அது வருமா வராதா என்பதையெல்லாம் ஆராய்ந்து அதன் பின்னர் அந்த போரில் ஈடுபட வேண்டும். ஆக அந்த போரை தடுப்பதற்குரிய வழிமுறைகள் சாம பேத தானம், இந்த 3 முறைகளையும் முடிந்த அளவு பயன்படுத்த வேண்டும். முடியாவிட்டால் இந்த தண்டம் என்ற முறைக்கு செய்ய வேண்டும். அதியமானுக்கும் தொண்டமானுக்கும் சண்டை வர்றதுக்குரிய சூழ்நிலை வருதுங்க. அவ்வை பிராட்டி தமிழ் பெருமாது, அன்பும் அருளுள்ளமும் கொண்டவள். 2 பேரும் சண்டை போட்டா ஏராளமான உயிர்கள் போயிருமே அப்படிங்கிறத நினைத்து தொண்டமானிடம் சென்று தூது சென்று இந்த போரை நிறுத்த முடியுமா என்று போகிறார். தொண்டைமான் தன்னுடைய படக்கலங்களை எல்லாம் சுற்றி காமிக்கிறான். எல்லாம் பல பல ஆயிரக்கணக்கான வேல்கள் பல 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 பலான் இருக்குது. வாள் ஏராளமான வாள்கள் இருக்கிறது. யானைப்படை குதிரைப்படை அனைத்தையும் காமிக்கிறான். யானைப்படை குதிரைப்படை எல்லாம் அப்படியே புத்தம் புதிதா பொலிவோடு இருக்குது. தேர்ப்படை காலாட்படை
எல்லாமே புத்தம் புதிதா இருக்குது. அவை பிராட்டிட்ட அந்த தொண்டைமான் கேட்கான், என்னுடைய படையெல்லாம் எப்படி அழகா இருக்குது பாத்தீங்களா? அவை பிராட்டி உடனே சொல்றா, சரிதான், இங்க வாரதுக்கு முன்னால நான் அதிகமான படைக்கலங்களை எல்லாம் பார்த்து வந்தேன். ஏராளமான போர்க்களங்களை அவன் சந்தித்ததால் அவனுடைய வேல்கள் எல்லாம் மழுங்கி போய் கூர்மை இழந்து கொல்லன் பட்டறையில் அவை பழுது நீக்குவதற்காக உள்ளன. தேர்கள் எல்லாம் பல நூறு போர்களை அவன் வெற்றி கண்டதால் சக்கரம் ஒடிந்து போய் அச்சாணி ஒடிந்து போய் இருக்கின்றன. படை வீரர்கள் எல்லாம் ஏராளமான வீர தழும்புகளை எல்லாம் மார்பில் ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறார்கள். யானைகள் எல்லாம் அந்த வேல் குத்தி காயம்பட்ட தழும்புடன் காட்சியளிக்கின்றன. குதிரைகளும் அவ்வாறே காட்சியளிக்கின்றன. அவன் ஏராளமான போர்க்களங்களை பார்த்திருப்பான் போல தெரியுதே அப்படின்னு சொல்றான். குறிப்பால் உணர்த்துறா. என்ன உணர்த்துறா? நீ போரில் பெற்ற அனுபவத்தை விட அதியமான் போரில் பெற்ற அனுபவம் மிக மிக பெரியது. அவ்வளவு அனுபவம் உள்ள அதியமானை அனுபவம் குறையாக உள்ள தொண்டைமான் நீ வெற்றி அடைவது மிகவும் கடினம். ஏனென்றால் உன்னிடம் உள்ள படைக்கலங்கள் எல்லாம் போருக்கு பயன்படுத்தப்படாதவைகளாக இருக்கின்றன அப்பா என்று உணர்த்துகிறான். ஒரு வேந்தன் ஞானம் உள்ளவனாக இருக்க வேண்டும். தொண்டைமான் உணர்ந்து கொண்டான். அவ்வையே, நீ சொன்னது என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். நீயே அதியமானிடம் சென்று சொல்லி போரை நிறுத்திவிடு, போர் வேண்டாம் என்று வலிக்கு வருகிறார். பார்த்தீர்களா? அதான் இந்த சாம பேத தானம் தண்டம் என்ற 4 வழிமுறைகளாக எதிரிகளை வெல்வதற்கு சாஸ்திரம் சொல்கிறது. இப்பொழுது உள்ள சூழ்நிலையில பாருங்கள், எதிர்க்கட்சிகள் எல்லாம் பிளவுபட்டு இருக்கின்றன. பேதம். எதிர்க்கட்சிகள் ஒன்று சேர முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்குவது ஆளுங்கட்சிக்கு வெற்றிதானே. அதான் ஆளுங்கட்சி வெற்றி அடையக்கூடிய முனைப்பில் இருக்கிறது. எதிர்க்கட்சிகள் அதை உணர்ந்து ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, ஒற்றுமை நீங்களின் அனைவருக்கும் தாழ்வு. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, ஒற்றுமை நீங்களில் அனைவருக்கும் தாழ்வு. எல்லோரும் தோல்வியை எதிர்பார்க்க வேண்டியதுதான். ஒரு கிணறை தாண்டும் பொழுது 3/4 கிணறு தாண்டினாலும் உள்ளேதான் வள வேண்டும். முழு கிணறையும் தாண்ட வேண்டும் என்றால் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்மில் ஒற்றுமை நீங்கள் அனைவருக்கும் தாழ்வு. ஒற்றுமை இல்லாவிட்டால் ஆளுங்கட்சி வெற்றி அடைவது உறுதி. சிறுபிள்ளைகள் நாம் ஒரு பாடம் படித்திருப்போம். 4 எருதுகளும் ஒரு சிங்கமும். 4 எருதுகள் ஒற்றுமையாக இருக்கும் பொழுது அந்த சிங்கத்தை 4ம் சேர்ந்து துரத்திவிடும். சிங்கம் என்ன என்று பார்த்தது? வஞ்சனையால் 4 எருதுகளையும் பிரித்து விட்டது. 4 எருதுகளும் திசைக்கு ஒன்றாய் இருக்கும் பொழுது சிங்கம் எளிதில் வேட்டையாடி சென்று விட்டது என்று படித்திருக்கிறோம் அல்லவா? இதுதான் சாமபேத தான தண்டம் என்ற முறையில், பேதம் என்ற முறையில் எதிரிகள் பிளவுபட்டு இருக்கும் பொழுது பிளவுபடாத சக்தி எதுவோ அதுவே வெற்றியடையும் என்பது சாஸ்திரம் சொல்லக்கூடியதும் அதுதான் என்பதாக இருக்கிறது. அதை சென்ற தலைமுறையில் உள்ளவர்களும் இந்த தலைமுறையில் உள்ளவர்களும் உணர்ந்து செயல்பட்டால் வெற்றி அடையலாம். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்மில் ஒற்றுமை நீங்களில் அனைவருக்கும் தாழ்வு என்று சொல்லி, நம்முடைய சேனல்ல ஆன்மீக பதிவுகளுக்கு இடையே சமுதாய பதிவாக, சமூக உறவை மேம்படுத்தக்கூடிய பதிவாக இந்த பதிவை உங்கள் அனைவருக்கும் சமர்ப்பித்து இந்த உரையை சமர்ப்பிக்கிறேன். நன்றி, வணக்கம்.